கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராய சாவுக்கு காரணமான அனைத்து காவல்துறை மற்றும் அதிகாரிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். கள்ளச்சாராய விற்பனையை மேற்கொண்டு வரும் முக்கிய புள்ளிகளை கைது செய்ய வேண்டும். கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலும் தமிழக அரசு தடுக்க வேண்டும். கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போன குடும்பத்தினருக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பி ஒன்றிய கழக செயலாளர் அசோகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் சீனிவாசன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். மேலும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சாவுக்கு நீதி கேட்டு தமிழகம் முழுவதும் முழுமையாக ஒழிக்குமாறு மார்க்சிஸ்ட் கட்சி போராட்டம் ஓயாது. தமிழக அரசு காவல்துறை கைது செய் கள்ளச்சாராய வியாபாரிகளை உடனடியாக கைது செய் என்று கேட்டு போராட்டம். கடலூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட கண்காணிப்பாளராக இருந்தார். அன்றிலிருந்து அவர் டிஜிபி இருந்து ஓய்வு பெறும் வரை எந்த ஒரு சமூக விரோதிகிட்டும் கள்ளச்சாராயத்திற்கு சமரசம் இல்லாமல் போராடி கொண்டு ஒரு 30 ஆண்டுகளாக நீதிமன்றம் காவல் நிலையம் இருக்கின்ற அதே இடத்தில் பார்வைப்படுகிற இடத்தில் அப்படியானால் அங்க இருக்கின்ற காவல்துறையும் அங்க இருக்கின்ற வருவாய்த்துறையும் என்ன செய்திருப்பார்கள்? நான் கூட என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு முன்னாடி பேசிய தோழர் அமிர்தலிங்கம் ஒரு புள்ளிவரமான ஒரு கணக்கு சொன்னார். இந்த பகுதியில் சீர்காழி கொள்ளிடம் பகுதியில் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு சாராயம் வாங்கிட்டு வந்து ஒரு 15 கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. அந்த விற்பனை ஆகிற சாராயத்திலிருந்து வருகின்ற வருமானம் யாருக்கு பங்கு போகிறது என்றெல்லாம் வரமாக சொன்னார். இல்லை என்று யாராச்சும் மறுக்க முடியுமா? அதே குமார் சொன்னாரு, இதே சீர்காழி நகரத்தில் ஒரு முக்கியமான இடத்துல 24 மணி நேரமும் சாராய விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. அதே டாஸ்மாக் இருக்கிற இடத்துல பக்கத்திலே நடந்து கொண்டிருக்கிறது சொன்னார். இதனால செய்தி போயிருக்கும் அவருக்கு. இது மாதிரி குமாருங்கிற ஒருத்தன் மார்க்சிஸ்ட் கட்சியில் இப்படி பேசுறாங்க, அவங்க இப்போ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு செய்தி போயிருக்கும். அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் தோழர்களே, இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் இந்த சம்பவம் ஏற்பட்ட பிறகு தமிழ்நாடு முழுவதும் காவல்துறைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு என்ன வேலை